எது நடக்கக்கூடாதென்று அஞ்சினோமோ அது இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பின்னர் ஈரானின் பதிலடி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலேயே இந்த போர் ஒரு பிராந்திய போராக மாறியிருக்கின்றது. இப்போது துபாய், பஹ்ரைன், அபுதாபி என கட்டார் என பல்வேறு நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஏனென்றால் அங்கெல்லாம் அமெரிக்க துருப்புக்களின் தளங்கள் இருக்கின்றன. இதே நேரத்திலே வருகின்ற செய்திகள் மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கின்றது. ஈரானிலே ஒரு பாடசாலை மீது நடத்திய தாக்குதலிலே 50க்கும் மேற்பட்ட சிறுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை தவிர இப்போது துபாயின் பிரபல்யமான சுற்றுலா தலமான ஜுமைரா மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை தவிர பல்வேறு சம்பவங்கள் இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கும். இதை தவிர பெரும்பாலான பயணிகள் துபாய் ஏர்போர்ட்டில் இப்படியாக சிக்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய கதி என்னவாகும் என்று கூட தெரியவில்லை. இப்போது நிலைமையை பார்க்கின்ற போது அடுத்து என்ன நடக்கும் என்று ஒவ்வொருவருமே ஏங்குகின்றார்கள். இப்போது நிலைமைகள் மிகவும் பாரதூரமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எண்ணெயின் விலை நிச்சயமாக அதிகரிக்கும். இதனை அடுத்து வாழ்க்கை செலவு என்பது சடுதியாக அதிகரிக்கப் போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்கும் என்று.